மேற்கொண்டு ஒன்றிய அரசுடைய அணுகுமுறையை பொறுத்து இன்றைக்கு தீக்குச்சி வெளிச்சத்தை வெளிச்சமாக மாறியிருக்கின்ற இந்த போராட்டம் என்பது பெரிய தீப்பிழம்பாக மாறுவதற்குள் அவர்களை திருத்திக் கொள்ள வேண்டும், வருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளம்தான் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற போராட்டம். மாலை பொதுக்கூட்டத்திலே பேசிக்கொள்ளும். அது நீங்க என்ன பண்ண, இங்க ஒருத்தர் இருக்காருல்ல, அண்ணாமலைன்னு ஒருத்தர், அவரை போய் கேட்கணும். ஏப்பா ஃபண்டு கொடுக்க மாட்டேன்றீங்க, ஆனால் பார்லிமெண்ட்ல பாலிடிக்ஸ் பண்ணிடுறீங்களா, அவரை போய் கேட்டீங்கன்னா அவரோட பதில் என்னன்னு கேட்டுவாங்க, அப்புறம் சொல்லலாம். இல்ல, இன்னைக்கு எக்ஸலத்துல ஒரு 3 கேள்வி கேட்டிருக்காரு, அவரை போய் கேளுங்க அந்த கேள்வியை. அந்த கேள்விகளுக்கெல்லாம் மாலை நடக்கின்ற பொதுக்கூட்டத்திலே நம்முடைய கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் பதில் சொல்லுவார். நானும் என்னால் முடிந்த பதிலை அந்த பொதுக்கூட்டத்தில் தெரிவிக்கிறேன். வாருங்கள், பொதுக்கூட்டத்தில் சந்திப்போம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சியில் 2023-24 நிதிநிலை அறிக்கையில் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட அதிகாரிகளும் மாமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து களப்பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுடைய உடல் ஆரோக்கியமான ஆரோக்கியத்தில் கருத்தில் கொண்டு விளையாட்டு திடலில் 3 நாட்கள் விளையாட்டு போட்டிகள் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அதிகாரிகளுக்கும் நடைபெறும் என்று தெரிவித்தவாறு கடந்த ஆண்டு மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்களும் அனைவருமே இணைந்து இந்த விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் சென்னை மாநகராட்சி உட்பட்ட அதிகாரிகளுக்கும் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகளை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் PK சேகர்பாபு அவர்கள் துவங்கி வைத்துள்ளார்கள். இப்போட்டியில் மதிப்புக்குரிய பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் அண்ணன் மகேஷ்குமார் அவர்களும், நிலைக்குழு கல்வி தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் அவர்களும், நிலைக்குழு சுகாதார தலைவர் சகோதரி சாந்தகுமாரி அவர்களும், மாநகராட்சி நிதிநிலையின் DC பிருத்விராஜ் அவர்களும், மரியாதைக்குரிய RDC ரவி சார் அவர்களும் உணர்ந்து இவ்விழாவை இன்று துவங்கி வைத்திருக்கிறோம். இது தொடர்ந்து இன்றைய முதல் அடுத்த 15 நாட்கள் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் 1 மணி நேரம் என்று இந்த விளையாட்டு நடைபெறும். அதன் பின்னர் பணியாளர்கள் அவர்களோட பணியில் ஈடுபடுவார்கள். இது மாநகராட்சிக்குட்பட்டு இதுவரை 1756 ஆண் பணியாளர்களும் 586 பெண் பணியாளர்களும் இந்த போட்டிகள் பேர் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மாமன்ற உறுப்பினர்கள் 74 பேர்கள் இந்த போட்டிகளில் பங்கிடுவதாக பேர் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து என்ன மாதிரி போட்டிகள் என்றால் கேரம், செஸ், ஃபுட்பால், கிரிக்கெட், இன்டோர் கேம்ஸ், அவுட்டோர் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 வகைப்பாடில் போட்டிகள் நடைபெறும். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக இது பிரிச்சிருக்கிறோம். GD செல்லு, IT செல்லு, அதுக்கப்புறமா இன்ஜினியரிங், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் காம்படிஷன்கள் நடைபெறும். இது மாநகராட்சியில் ஈடுபடும் பணியாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்கள் தொடர்ந்து பணியில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறதுனால அவர்களுக்கு இந்த ஒரு நாட்களில் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய சக ஊழியர்களுடன் இணைந்து கலந்துரையாடி ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக தான் இது முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். இதற்கான போட்டிகள் நிறைவேற்ற பிறகு ஒரு நாள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மூலியமாக, மாண்புமிகு துறை அமைச்சர்கள் மூலியமாகவும் பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.